திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனும் சேர்ந்து தான் இந்த செட்டிங்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இதனால திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வெள்ள நிவாரண பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, 3 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு ஆதவ அர்ஜுனோட விஷயம் பேசு பொருளாகுது. தன்னோட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதால ஆதவ அர்ஜுனை வச்சு திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயே திருமாவளவன் உருவாக்குறாரோ அப்படிங்கிற சந்தேகம். சேகர் பாபு இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் யாருன்னு கேட்கிறாரு. அன்னைக்கு 509 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கி வாக்கரிசி போட்டுக்கலீங்க, அப்ப தெரியலையா ஆதவ அர்ஜுன் யாருன்னு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். டிராமாவளவன் சூப்பராக இருக்குல்ல பேர். எனக்கு என்னமோ ஆதவ அர்ஜுனும் திருமாவளவனும் சேர்ந்து செட்டிங் பண்ணி தான் இவ்வளோ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இது ஏன் இந்த சந்தேகம் வருது? ஆதவ அர்ஜுன் வந்து திமுகவை கழுவி ஊற்றினாரு, மன்னராட்சி நடத்துகிறாங்க, சனாதனவாதிகளே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பேசினார். ஊழல் கட்சி திமுக 25% ஓட்டை வச்சுக்கிட்டு 200 தொகுதியை ஜெயிப்பேன்னு எந்த மிதப்பில் சொல்கிறீங்க? அப்படி கண்டபடி திமுக கழுவி ஊற்றினார். இதையெல்லாம் பார்த்து ஆதவ அர்ஜுன் திமுகவுக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக எல்லாருக்கும் எண்ணம் வர்றது இயல்பு தான், என்னையும் சேர்த்து நான் உட்பட. ஆனால் இதையும் தாண்டி சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது வருது. திருமாவளவன் டிராமாவளவனாக மாறிட்டாரோ, ஆதவ அர்ஜுனும் திருமாவும் செட்டிங் பண்ணி தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழறதை தடுக்க முடியல. எதனால் அப்படின்னா, இதுக்கு வந்து பெரிய அரசியல் அறிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, அம்மையார் இந்திரா காந்தியோட காங்கிரஸ் கூட எம்ஜிஆர் கூட்டணியில் இருப்பார். அந்த கூட்டணியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் தொடர்பாக பெருசாக எதுவுமே புரட்சி தலைவர் கருத்து தெரிவிக்க மாட்டார், காங்கிரஸை பெருசாக எதிர்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேச மாட்டார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் அமைச்சராக இருந்த காளிமுத்து அவர்கள் காங்கிரஸை கழுவி ஊற்றுவார், தினமும் திட்டுவார். காங்கிரஸ் ஆட்சியை பற்றி திட்டுவார், இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசுவார். இப்படி கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இது ஏன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. மறுபக்கம் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுகக்குள்ளேயே 2 குரூப்பாக பிரிச்சிருப்பார். தன்னை தாண்டி ஒரு விஷயம் வளருது அப்படின்னா அதுக்கு எதிராக இன்னொரு குரூப்பை திமுகவுக்குள்ளேயே வளர்த்தே விடுவார். இதை கருணாநிதி ரொம்ப சிறப்பாக செய்வார். வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தோட கை ஓங்குச்சு அப்படிங்கிறப்ப பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை வளர்த்து விட்டது அவர் தான். அன்பில் குடும்பத்தோட கை ஓங்குது அப்படிங்கிறப்ப நேருவை வளர்த்து விட்டது கருணாநிதி அவர்கள் தான். அவ்வளோலாம் வேண்டாம். ஸ்டாலினோட கை ஓங்குச்சு அப்படின்னு தெரிஞ்சப்ப அழகிரியை வளர்த்து விட்டது, தன்னோட மகனுக்கு எதிராகவே இன்னொரு பிள்ளையை வளர்த்து விட்டது கருணாநிதி அவர்கள். இதையும் ஒரு வாரமாக வச்சிரும். ஏன் இதெல்லாம் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், அது ரவிக்குமாராக இருக்கட்டும், ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், வன்னியரசாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. இவங்க வந்து திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் பிரிவு அப்படின்னு இவங்களை வச்சுக்கணும். இவங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள்னே சொல்ல முடியாது. முழுக்க இவங்க திமுகவினர் தான். விடுதலை சிறுத்தை அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ தன்னோட கட்சி முன்னணி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. நாளைக்கு நாம் திமுகவுக்கு முழு நேர கொத்தடிமையாக மாறிடுவோம். அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு அணியவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே வளர்க்கணும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரோ என்னமோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இருக்குது. இதில் திருமாவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, தன்னோட கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லை, திருமா இப்படி செட்டிங் பண்ணலை அப்படின்னா ஆதவ அர்ஜுனை கட்சியை விட்டு நீக்கணும். கட்சிக்குள்ளேயே திமுகவுக்கு எதிராக இன்னொரு குரூப்பை உருவாக்கி ஆதவ அர்ஜுன் தலைமையில் அந்த திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனும் சேர்ந்து செட்டிங் போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்குது. இல்லையே, அப்படி செட்டிங் போட்டாலும் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் வச்சதில் திமுகவுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. என்ன அப்படின்னா, சென்னை வெள்ளம்
கழிவு நீர் குடிநீரில் கலந்து 3 பேர் செத்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நியூஸ் இனிமேல் வெளியில் வரவே வராது. ஆதவ் அர்ஜுன் ஃபயர் ஸ்பீச், ஆதவ் அர்ஜுன் மாசான பேச்சு, விஜயுடன் ஒரே மேடையில் ஆதவ் அர்ஜுன், இப்படியான தலைப்புகளில் தான் விவாதம் நடக்கும். நேற்றே எல்லா சேனல்லையும் விவாதம் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனோட இந்த புத்தக வெளியீட்டு விழா தான். ஆதவ் அர்ஜுன் புத்தகம் வெளியிடுறது இப்போ ரொம்ப நாட்டுக்கு முக்கியமா, இல்லை 3 பேர் இறந்து போனது, குடிக்க சுகாதாரமான தண்ணி கொடுக்க வக்கத்த திராவிட மாடலை எதிர்த்து கேள்வி கேட்கறது இப்போ நாட்டுக்கு முக்கியமா? புரியுதா? இப்போ இது திமுகவுக்கும் ஒரு லாபம். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பின்னாடி நடக்கும், சென்டிமெண்ட்டான கிரைமை முன்னாடி வச்சு நம்மளோட பார்வையை அதை நோக்கி திசை திருப்பிடுறது. இதுதான் இங்கே நடக்குது. இப்போ இந்த 3 பேர் மரணம் தொடர்பாக எந்த விவாதமும் நடக்கலை. தாமோ அன்பரசன் மக்கள் சுத்தபத்தமாக இல்லை, மக்கள் சட்டி குண்டான்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க, இஷ்டத்துக்கு இருக்காங்க, மக்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் மேலே குற்றத்தை சுமட்டுறாரு. இது பேசு பொருளாகணுமா? ஆதவ் அர்ஜுனோட புத்தக வெளியீட்டு விழா பேசு பொருளாகணுமா? இப்போ ஆதவ் அர்ஜுனோட இந்த பேச்சு திமுகவுக்கு மறைமுகமாக உதவுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? மறுபக்கம் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்து இன்னும் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பலை. பல கால்நடைகள் காணா போயிருக்கு. காணா போன கால்நடைகளுக்கு நிவாரணம் அறிவிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கோழிக்கு 100 ரூபா, ஆட்டுக்கு 4000, இதெல்லாம் பத்தவே பத்தாதுன்னு நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கோம். இன்னும் அந்த கணக்கெடுப்புகள் நடத்தப்படலை. எவ்வளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது கணக்கெடுப்பு நடத்தப்படலை. இன்னும் இயல்பு நிலை திரும்பலை. இன்னும் பல பேர் வீடு இல்லாமல் பாதாளத்தில் கிடக்கிறாங்க. இது எதுவுமே விவாத பொருளாக்கப்படலை. ஆதவ் அர்ஜுனோட புத்தக வெளியீட்டு விழா விவாத பொருளாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வெள்ளம் வரும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தோட வானியல் துறை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்கனவே நோட் போட்லாம் கொடுத்துருக்காங்க. சாத்தனூர் டேம் ரொம்ப கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை சீக்கிரம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எதையுமே இவங்க மதிக்கலை. எதிர்கட்சி தலைவரையே இவங்க மதிக்கவே மாட்டாங்க, இதே மதிக்க போகிறாங்க. இது திமுகவோட ஒரு எதேச்சாதிகார போக்கு. இது பேசு பொருளாக்கப்படலை. இங்கே ஆதவ் அர்ஜுனோட விவகாரம் அப்படிங்கிறது பேசு பொருளாக்கப்படுது. அப்போ இது எல்லாமே திமுகவுக்கு லாபமாக இல்லையா? இது எல்லாத்தையுமே கூட நாம் மறந்துடுவோம். 2000 கோடி ரூபாய் நிவாரண உதவிக்காக இப்போ முன்னாடி வேணும், அர்ஜென்ட்டாக 2000 கோடி வேணும்னு திமுக மத்திய அரசுக்கிட்ட கேட்குது, அவங்க பாஷையில் ஒன்றிய அரசுக்கிட்ட. எப்போவுமே திமுக 2000 கோடி ரூபா கேட்டுச்சுன்னு வச்சிங்களேன், மத்தியிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா தான் வரும். ஆனால் இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு 954 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு. இவங்க கேட்டதில் கிட்டத்தட்ட பாதி தொகை அப்படிங்கிறது மத்திய அரசு கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு செட்டிங் இதுக்கு பின்னாடி நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையா? திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படிங்கிறத நெருங்கி இருக்காங்க. தாமோ அன்பரசன் இங்கே அசிங்கமாக பேசினார் பார்த்தீங்களா? அதே நேரத்தில் டெல்லியில் போய் தங்கம் தென்னரசு பிஜேபியை சந்திக்கிறார், பெரிய கருப்பன் பிஜேபியை சந்திக்கிறார், KN நேரு பிஜேபியை சந்திக்கிறார். அதானி விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடந்தப்ப பேருக்கு செத்த நேரம் நின்றுட்டு திமுக எம்பிக்கள் எல்லாமே ஓட்டம் பிடிச்சாங்க. மறைமுக டீலிங் அப்படிங்கிறது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இடையில் நடக்குது. இது எதுவுமே இங்கே பேசு பொருளாக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. நமக்கு தேவை ஆதவ் அர்ஜுனோட புத்தக வெளியீட்டு விழா. அப்போ நம்ம முன்னாடி ஆதவ் அர்ஜுனையும் விஜயவும் கோத்து விட்டுட்டு இவங்களை பரபரப்பாக பேட்டி கொடுக்க வச்சுட்டு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது. மக்களுக்கு எப்போவுமே உண்மை தேவையில்லை, பரபரப்பான விஷயங்கள் தான் தேவைப்படுது. அது உண்மையோ பொய்யோ அந்த விஷயத்தில் பரபரப்பு இருக்கணும். இப்படி தான் இவ்வளவு ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது நடக்குது. ஏன் ஆதவ் அர்ஜுனை வச்சு இந்த செட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன்னா யாருன்னு தெரியலன்னு சேகர் பாபு பேசுகிறாருல்ல. 509 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் லாட்ரி மார்ட்டின்ட்டேருந்து வாங்கி வாக்கரிசி போட்டுக்கிட்டீங்களே, அப்போ தெரியலையா லாட்ரி மார்ட்டின் யாருன்னு? இல்லை அவரோட மருமகன் ஆதவ் அர்ஜுன் யாருன்னு தெரியலையா? யாருன்னே தெரியாதவங்க கொடுத்தா கூட 509 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கிப்பீங்க? திமுககாரன் வாங்கிப்பாங்க. வாங்குறதுல திமுககாரனுக்கு என்ன, எவனாக இருந்தால் என்ன, நமக்கு வருதா வாங்கி வாக்கரிசியை உள்ளே போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, இவ்வளோதானே. இதில் எதுக்கு முன்ன அறநிலைத்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு? பேட்டியை பரபரப்பாக்குறாங்களாம். இப்போ நம்மளை பேச வச்சுருக்காங்கல்ல, ஆதவ் அர்ஜுன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இப்படி இதை பேச வச்சுட்டு
பின்னாடி இவ்வளோ வேலைகள் நடக்குது. திமுகவுக்கு அடியாள் மாதிரி தான் அமைச்சர் சேகர் பாபு அப்படிங்கிறவர் செயல்படுறாரு. இதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. 509 கோடி ரூபாய் வாங்கினப்ப ஆதவ அர்ஜுன் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை உங்கள் மாப்பிள்ளை சார் இருக்கார், மாப்பிள்ளை சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு பிரசாந்த் கிஷோரை இங்கே கொண்டு வந்து உங்களுக்காக வேலை செய்ய வச்சு அதுக்கு 350 கோடி கூட ஆதவ அர்ஜுன் கொடுத்துருக்கலாம். அப்போ தெரியலையா ஆதவ அர்ஜுன் யாருன்னு? இப்படி பேட்டியை பரபரப்பாக்கி பின்னாடி 1008 மோசமான சம்பவங்கள் அப்படிங்கிறத செய்யறது திமுகவுக்கு வாடிக்க. அந்த வகையில் திமுக திருமாவளவனையும் ஆதவ அர்ஜுனையும் பயன்படுத்திக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இருக்குது. அதனால தான் திருமாவளவனை டிராமா வளவன் அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மையாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவையும் பேசியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.